பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அதை செஞ்சிருக்கிறாங்கிறதுனால அதை பாகிஸ்தான் செஞ்சிருக்கிறாங்களான்னு பேசுறது கூட முறை கிடையாதுங்கிறது நான். நீங்க ஒரு போர்க்கால சூழலுக்கு அதை ஏன் மாத்துறீங்க? அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த அறிவிச்சிருக்கிற அந்த 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 தீவிரவாத அமைப்பு நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த அமைப்பை வந்து பாகிஸ்தான் ஆதரிக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான் ஆதரிக்குது, எங்களுக்கு இது சம்மந்தம் இருக்குன்னு பாகிஸ்தான் சொல்லுதாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான்ல கொண்டு வைக்கிறான் பல இடங்கள்ல. பல இடம் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாலே பல இதை விட கொடூரமான தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல கொண்டு வச்சு ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டு பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல உள்ள போந்திருக்கிறான்னா பாகிஸ்தானுக்கு எதிராக குண்டு வச்ச தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்திருக்கிறான். அப்ப அவனுக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமான உறவு எப்படி இருக்குது? பாகிஸ்தான் அரசு அந்த தீவிரவாதிகளை பாதுகாக்குதாங்கிறத பொறுத்து தான் இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனையா மாற்றணும். மாறாக அவசரமா இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுவதும், பாகிஸ்தான் மக்கள் இங்க இருக்கிறவங்களை அங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்வதும், அதை வச்சுக்கிட்டு வந்து இறந்து போனவங்களை இந்துவாக அடையாளப்படுத்துறது, இந்தியர்களாக பார்க்காம இந்துவான்னு சொல்றது என்ன முறையது? நீங்க இந்தியர் தான், நீங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதின்னு சொல்றீங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி இங்க படுகொலை செய்யப்பட்டது இந்தியரை படுகொலை பண்ணாதான் நீங்க சொல்லணும். ஏன் இந்துக்களை படுகொலை பண்ணான்னு சொல்றீங்க? இப்போ உங்க நோக்கம் என்ன? அப்போ நீங்க இந்தியர்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க பாகிஸ்தான் பிரச்சனையை நீங்க வேறு ஒரு அண்டை நாடா தான் பார்ப்பீங்க. மாறாக அது முஸ்லீம் குறியீடா பயன்படுத்து.